வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்டர் 8 தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன, ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன ரீசனுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், அது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸில் கம்பெனிஸ் உடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் யூனிட், அதாவது கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ் யூனிட்லயே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஆக்ட் வந்து அதை வந்து கவர்ன் பண்ணுது, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இல்லையா? ஸோ அப்போ கம்பெனிஸ் வந்து அந்த ஆக்ட்ல என்னென்னலாம் கொடுத்துருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்து கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய பிஸ்னஸை வந்து ரன் பண்ணணும். ஸோ இதுவே ப்ரொப்ரைட்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ பார்ட்னர்ஷிப்பும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனல் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கம்பல்சரியா கம்பெனிஸ் ஆக்ட்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குதோ அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதே மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட்ல கம்பெனிஸுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து அதுக்கான ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனிஸுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ அது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும், அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்க்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்ததா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ நம்ம இந்த டேர்ம் டிஃப்ரென்சியேஷன் தெரியுதா? ஸோ ப்ராஃபிட் ஓரியன்ட் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்துச்சுன்னா அதை குறிக்கக்கூடிய டேர்ம் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்ததா வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர்ல நம்மளுடைய கேஷ் வந்து எப்படிலாம் ஃப்ளோ ஆயிருக்கு, ஃப்ளோ இன் த சென்ஸ் நம்மளோட பிஸ்னஸ்க்கு எப்படி கேஷ் வந்து எது மூலியமா என்ன சோர்ஸ் மூலமா இன்கமா வந்திருக்கு, அதே மாதிரி என்ன பர்பஸ்க்காக அதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக கையில் லாஸ்டா வந்து நம்மளுடைய கேஷ் பேலன்ஸ் எப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே அனலைஸ் பண்றது தான் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அடுத்ததா வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, கம்பெனிஸுடைய கேபிட்டலை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஷேர் கேபிட்டல். அந்த ஷேர் கேபிட்டல்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு, ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ ஆக்சுவலாக ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரியல் ஓனர்ஸ் ஆஃப் தி கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல இந்த ஈக்விட்டியில ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் நம்ம பர்டிகுலர் இயர்ல நம்ம ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்போம் பப்ளிக்கு. அந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி அண்ட் தென் எக்ஸ்பிளனேட்டரி நோட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பிளனேஷன் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா இந்த கம்பெனிஸுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா கம்பெனிஸும் கம்பல்சரியா வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்ததா இந்த கம்பெனிஸ்க்கான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் வந்து கம்பெனிஸ் ஆக்ட்லயே வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த செக்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா Schedule 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட்ல. ஸோ அந்த ஃபார்மேட்ல தான் நம்ம என்ன பண்ணணும்னா கம்பெனிஸுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக நம்ம ப்ரொப்ரைட்டருக்குலாம் நம்ம எப்படி பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட். ஸோ தட் இஸ் ஹரிசான்டல் பேலன்ஸ் ஷீட்லேயே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் இல்லையா? அதாவது காலமா இருக்கும். ஸோ காலம்னு ஃபார்ம்ல ஒரு சைடில் லைபிலிட்டிஸ் எழுதுவோம், இன்னொரு சைடு நம்ம அசட்ஸ் எழுதுவோம். அது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம டேலி பண்ணி காட்டுவோம். ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ரொப்ரைட்டருக்கும் ஃபாலோ பண்ணியிருப்போம், ஆஸ் வெல் நம்ம பார்ட்னர்ஷிப்க்கும் வந்து நிறைய இடத்துல இதுதான் ஃபாலோ பண்ணியிருப்போம். பட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுடைய ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி கம்பெனிஸ் ஆக்ட்லயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், கம்பெனிஸுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். Schedule 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து என்ன ஃபார்மேட்ல கம்பெனிஸ்லாம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, as usual first a name of the company, then balance sheet as at எந்த டேட் அப்படின்றது. ஸோ இப்போ 31st March 2019 2019 or 31st March 2020 20. ஸோ அந்த மாதிரி. ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்மளுடைய ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேயோ பார்ட்னர்ஷிப்லேயோ நம்ம எப்படி நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட் இருக்கும்,
liability side, asset side அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம்னர் ஃபார்மேட்டில் இருக்கும், தட் இஸ் ஹரிசான்டலாக இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெர்டிக்கல் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா லயபிலிட்டிஸ் எழுதுவோம் இல்லையா. ஸோ கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கேபிட்டலை என்னன்னு சொல்லுவோம், ஷேர் கேபிட்டல் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஹெட்டிங் கொடுக்குறாங்கன்னா ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். அடுத்ததான் நம்ம கேபிட்டலுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். அதுக்கு கீழே என்னென்ன வரும்னா ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், மணி ரிசீவ்ட் அகெயின்ஸ்ட் ஷேர் வாரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்போ ஷேர் கேபிட்டல் அப்படின்றதுல தான் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸா என்னென்ன டீட்டெயில்ஸுன்றதை நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே இன்னொரு காலம் பார்த்தீங்கன்னா நோட் நம்பர், அதுக்கப்புறம் ஃபிகர்ஸ் ஆஸ் ஆஃப் கரண்ட் ரிப்போர்ட்டிங் பீரியட், ஃபிகர்ஸ் ஆஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ரிப்போர்ட்டிங் பீரியட். ஸோ ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் நம்ம 2 பீரியடுக்கான இன்ஃபர்மேஷனையும் வந்து ஒரே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணோம். தட் இஸ் கரண்ட் பீரியட் அண்ட் தென் ப்ரீவியஸ் பீரியட். இந்த நோட் நம்பர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஷேர் கேபிட்டலுக்கான எக்ஸ்பிளனேஷன் எதில் கொடுக்கணும், இந்த நோட்ஸில் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதோடைய நாமினல் வேல்யூ என்ன அப்படின்றதுலாம் நம்ம டீட்டெயில்டாக வந்து நோட்ஸில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அலாட்மெண்ட். ஸோ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருப்போம், பட் அலாட்மெண்ட் வந்து இன்னும் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த ஃபிகரும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் காட்டுவோம். அடுத்ததான் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ நான் கரண்ட் லயபிலிட்டிஸில் என்னென்னலாம் வரும், லாங் டேர்ம் borrowings, deferred tax liabilities, அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ், தென் லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே, அதாவது 12 மந்த்துக்கு மேலே என்னென்ன லயபிலிட்டிஸ்லாம் இருக்குதோ அது எல்லாமே வந்து நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் கீழே வரும். அடுத்ததாக வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கு கீழே என்னென்ன வரும்னா வித்தின் 12 மந்த்துக்குள்ள நம்ம செட்டில் பண்ணக்கூடிய லயபிலிட்டிஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்றதான் வந்து இந்த கரண்ட் லயபிலிட்டிஸில் காட்டுவோம். என்னவா இருக்கும், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் அண்ட் தென் ட்ரேட் பேபிள்ஸ். ஸோ இங்கே சன்ட்ரி கிரெடிட்டார்ஸை தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க ட்ரேட் பேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ், தென் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். ஸோ டோட்டல். ஸோ இந்த டோட்டல் தான் வந்து என்னது நம்மளுடைய லயபிலிட்டி சைடுடைய டோட்டல். அடுத்ததான் நம்ம அசட்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணணும் இல்லையா. ஸோ அசட்ஸ்ல வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் கரண்ட் அசட்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ். ஃபிக்ஸட் அசட்ஸையும் என்னவா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேஞ்சபிள் அசட்ஸ், இன்டேஞ்சபிள் அசட்ஸ், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இன்டேஞ்சபிள் அசட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட். ஸோ டேஞ்சபிள் அசட்ஸ்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளால் அதை வந்து ஃபிசிக்கலாக வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிஷினரிஸ், ஃபர்னிச்சர், இது எல்லாமே டேஞ்சபிள் அசட்ஸ். இன்டேஞ்சபிள் அசட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அதை வந்து ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் ரைட்ஸு, காப்பி ரைட்ஸு, அதுக்கப்புறம் குட்வில், இது எல்லாமே. அடுத்ததாக கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஏதாவது நம்மளுடைய ஃபிக்ஸட் அசட் ஏதாவது நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு காட்டுவோம். அதே போல் இன்டேஞ்சபிள் அசட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட். ஸோ ஏதாவது இப்போ நம்ம வந்து பேட்டன்ட் வந்து எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுவோம், நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த பேட்டன்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்டான்ஜிபிள் அசட்ஸ் வந்து ஏதாவது டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் காட்டுவோம். நெக்ஸ்ட் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது 12 மந்த்துக்கு தாண்டி இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அதை தான் வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. டிஃபர்டு டேக்ஸ் அசட்ஸ், தென் லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதாவது கம்பெனி வந்து வெளியில் வேற யாருக்காவது வந்து தேர்ட் பார்ட்டிக்கு லோன்ஸ் கொடுத்துருந்தா அது எனக்கு அசட் தான் இல்லையா. ஸோ அதை நம்ம இந்த இடத்துல காட்டுவோம். அதர் நான் கரண்ட் அசட்ஸ். அடுத்ததாக வந்து கரண்ட் அசட்ஸ். ஸோ கரண்ட் அசட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வித்தின் 12 மந்த்துக்குள்ள இமீடியட்டாக என்னால் என்னென்ன அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் 3 மந்த்துக்கு எதுலையா போட்டிருக்கலாம், வேற ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு 3 மந்த்தாக இருக்கலாம், இல்லை 6 மந்த்தாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து எதுக்கு கீழே வரும், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கீழே வரும். அதாவது என்னால் இமீடியட்டாக லிக்விடேட் பண்ண முடியறது தான் வந்து கரண்ட் அசட்ஸில் நம்ம காட்டுவோம். இன்வென்ட்ரிஸ். ஸோ இன்வென்ட்ரிஸ் அப்படின்றது என்னது, நம்மளுடைய க்ளோசிங் ஸ்டாக். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படின்றது என்னது, நம்மளுடைய சன்ட்ரி டெட்டாஸ். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். ஸோ இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்மளோட ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேயோ பார்ட்னர்ஷிப்லேயோ நம்ம எப்படி காட்டுவோம், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் அப்படின்னு சொல்லி காட்டுவோம் இல்லையா.
இந்த இடத்துல நம்ம என்ன ஹெட் கொடுக்குறோம்னா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். ஸோ இது என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், அதுக்கப்புறம் ஏதாவது ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்மான டெபாசிட்ஸ் ஏதாவது பேங்க்ல இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம கேஷ் ஈக்குவலண்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிப்போம். தென் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ், ஒரு 2 மந்த்லேயோ இல்லை 3 மந்த்துக்கோ வந்து ஏதாவது ஷேர்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை இமீடியட்டாக நம்மளால சேல் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் அது எதில் காட்டுவோம்னா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸில் காட்டுவோம். தென் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அண்ட் தென் அதர் கரண்ட் அசட்ஸ். ஸோ இந்த பேசிஸில் தான் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் வே அதுவும் வந்து வெர்டிக்கலாக தான் இருக்க போகுது, ஹரிசாண்டலாக இருக்காது. ஸோ 2 பீரியடுக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன காட்டுவோம், யூஸ்வலாக வந்து நம்மளுடைய கிரெடிட் சைடில் சேல்ஸ் எழுதுவோம் இல்லையா, இதே ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருந்ததுன்னா. ஸோ சேம் வே இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன காட்ட போகிறோம்னா இன்கம்மை தான் காட்ட போகிறோம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேனோ ஸோ அதை தான் அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். தென் அதர் இன்கம், அதாவது வேறு ஏதாவது இன்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இந்த இடத்துல காட்டுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. ஸோ இப்போ மேனுஃபேக்சரிங்காக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரா மெட்டீரியல்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதோட காஸ்ட் வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணுவோம். பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்னும் போது நான் குட்ஸாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்போ அதோடைய பர்ச்சேசஸ் வேல்யூவை நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டாக் இன் ட்ரேட். ஸோ நம்மளுடைய க்ளோசிங் ஸ்டாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்குக்கும் க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ன்ற கீழே என்னென்ன வரும், சேலரி பே பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் ஸ்டாஃப் வெல்ஃபேர் பே பண்ணியிருப்போம், போனஸ் பே பண்ணியிருப்போம். ஸோ எம்ப்ளாயி ரிலேட்டடாக நம்ம என்னென்னலாம் பேமெண்ட் கொடுக்குறோமோ அது எல்லாமே எந்த கேட்டகரி கீழே வரும், எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பென்சஸ். அடுத்ததாக ஃபினான்ஸ் காஸ்ட். ஸோ ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்றது என்னென்னா நம்ம எங்கேயாவது லோன் வாங்கியிருப்போம் இல்லையா பேங்க்ல இருந்து, அதுக்கு நம்ம என்ன பே பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது வந்து என்னன்னா ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ டெப்ரிசியேஷன் நம்ம வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுவோம், ஃபிக்ஸட் அசட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இன்டான்ஜிபிள் அசட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அமார்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது என்னன்னா அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னது, ரெண்ட் இருந்துச்சுன்னா ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இருந்ததுன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், தென் டெலிஃபோன் சார்ஜஸ். ஸோ இந்த மாதிரி வந்து வேற என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் அதர் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கீழே நம்ம வந்து காட்டுவோம். ஸோ டோட்டல் எக்ஸ்பென்சஸ். அடுத்ததா ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அண்ட் டேக்ஸ். ஸோ எக்ஸப்ஷனல் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸுக்கும் டேக்ஸுக்கும் முன்னாடி நம்மளோட ப்ராஃபிட் என்ன அப்படின்றது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், டோட்டல் ரெவன்யூலேருந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபிகர் தான் ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அண்ட் டேக்ஸ். அடுத்ததாக எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் அது இன்கமாக இருந்ததுன்னா நம்ம அதை ஆட் பண்ணுவோம், லாஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை மைனஸ் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபிகர் வந்து என்னது, ப்ராஃபிட் ஆர் லாஸ் பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அண்ட் டேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ், இதுலேயும் இன்கமாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம், லாஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரியோ இல்லை எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸோ வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ரெகுலர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அது அரைஸ் ஆகி இருக்காது. ஸோ அது வந்து எப்போதுமே வந்து வந்துட்டே இருக்காது. ரொம்ப ரேர் கேசஸில் அக்கேஷ்னலாக வந்து அந்த இன்கமோ எக்ஸ்பெண்டிச்சரோ ஆகியிருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம என்னன்னா தனியாக வந்து காட்டுறோம், எக்ஸப்ஷனல் ஆர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறோம். இப்போ இது எல்லாத்துக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபிகர் வந்து என்னன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அடுத்ததா டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ கரண்ட் டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஃபார் கரண்ட் இயர். ஸோ இந்த இயர்ல எனக்கு எவ்வளோ டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு அப்படின்றதையும் நம்ம ஃபில்அப் பண்ணுவோம். அப்புறமா டிஃபர்டு டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் நம்ம ஃபில்அப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃப்ரம் கண்டினியூயிங் ஆப்ரேஷன்ஸ். அதுக்கப்புறமா வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃப்ரம் டிஸ்கண்டினியூயிங் ஆப்ரேஷன்ஸ், tax expense of discontinuing operations, profit or loss from discontinuing operations after tax, profit or loss for the period,
தென் earnings per equity share பேசிக் அண்ட் தென் டைல்யூட்டட். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்து கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய சிலபஸை பொறுத்த வரைக்கும், போர்டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ் உடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லலை. எதுக்காக நான் இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் காலேஜஸ் போனாலோ அப்பயும் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து புரிஞ்சுது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் எல்லாமே பேசிக்காக வந்து நம்ம கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து நார்மலான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோ நார்மல் பேலன்ஸ் ஷீட்டையோ வந்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை டீட்டெயில்டாக வந்து சொல்லிட்டு இருந்தேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஏதாவது கிளாஸஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.